பிரசித்தி பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. 919 காளைகள் களமிறக்கப்பட்டிருக்கும் நிலையில் காளைகளை அடக்குவதில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பார்வையாளர்களை மகிழ்வித்து வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஏதுவாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன் பயனாக தமிழக சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கான தடை முற்றிலும் நீங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டை தொடர்ந்து மிகவும் பிரசித்தி பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள குருநாதன் கோயில் திடலில் அமைக்கப்பட்டுள்ள வாடிவாசலில் இந்த பாரம்பரிய பெருமைமிக்க ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்கு முன்பாக பேசிய அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெற மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை விவரித்தார். ஆண்டாண்டு காலத்திற்கும் அன்னை தமிழகத்திலே இனி ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தடையே இல்லை என்கிற நிரந்தர சட்டத்தை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு பெற்று தந்திருக்கிறது. ஆகவே இந்த வீர விளையாட்டை உலகம் பாராட்டுகின்ற வகையிலே நம் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் உலகத்திற்கே வீரத்திற்கு அடையாள சின்னமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அமைச்சர், காவல்துறை அதிகாரிகள், மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றனர். வீர விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் நீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்குட்பட்ட விளையாடுவோம் என்று உறுதியேற்கிறோம். இதைத் தொடர்ந்து அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் ஜல்லிக்கட்டு போட்டியை முறைப்படி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 919 காளைகள் பங்கேற்றுள்ளன. காளைகளை அடக்க ஏராளமான மாடுபிடி வீரர்களும் களமிறங்கியுள்ளனர். பாரம்பரிய வழக்கப்படி வாடிவாசலில் இருந்து முதலில் கோயில் காளையும் அதனைத் தொடர்ந்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாகவும் அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. அப்போது அங்கு தயாராக நின்றிருக்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்குவதில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த வீரதீரமிக்க காட்சியை அங்கு திரண்டிருந்த ஏராளமான பார்வையாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கண்டு களிக்கின்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பைக், சைக்கிள், பாத்திரங்கள் போன்ற ஏராளமான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. வாடிவாசல் பகுதி, காளைகள் இருக்கும் இடம் மற்றும் பார்வையாளர்கள் பகுதியில் 2 அடுக்கு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. காளைகள் விடும் இடத்தில் தேங்காய் நார் பரப்பப்பட்டுள்ளது. குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாநகராட்சி சார்பில் செய்து தரப்பட்டுள்ளன. போட்டி தொடங்குவதற்கு முன்பாக கால்நடை மருத்துவர்களால் காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டன. இதேபோல் மாடுபிடி வீரர்களும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற நடவடிக்கை மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் மாடுபிடி வீரர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த விழா ஏற்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்த ஒத்துழைச்சா மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாரம்பரியத்தை நாங்கள் அழிக்காம திரும்பி காப்பாற்றி திரும்ப கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்காக அவனியாபுரம் வந்திருக்கேன். நீர்த்தலூர்ன்றத நேரில் இப்பதான் முதல் முறையாக பார்க்குறேன். வந்து பார்த்தது மிகவும் சந்தோஷம் அளிக்குது. நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பாதுகாப்பு மற்றபடி பார்க்கறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. நாங்கள் காலையிலேருந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அருமையாக இருக்குது. உணவு வழங்குறாங்க, குடிக்கிற தண்ணீர் கொடுக்குறாங்க. எல்லாமே இங்கே சிறப்பாக போயிட்டு இருக்குது. அருமையாக நாங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கோம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஒட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.